பயங்கரமான ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து ஃபோன் பண்றாரு. மல்லியும் விஜயும் வந்து எங்க இருக்காங்க அப்போ செப்பரேட்டா வந்து இருக்காங்க. ஸோ செப்பரேட்டா இருக்கும்போது வந்து ஏதோ வந்து பெருசா வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. எதுக்காக வந்து மல்லிக்கு வந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, பக்கம் வந்து உங்க அண்ணி வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே வந்து அண்ணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ல வந்து ஃபோன வந்து குடுக்குறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன திட்டத்த வந்து சொல்றாரு. எதுக்காக வந்து திடீர்னு வந்து சடனா வந்து பார்த்தீங்கன்னா, நாகு கிட்ட வந்து ஃபோன வந்து குடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டவுட் வந்து வருது. அது என்ன மாரியான டவுட்டு? இல்ல என்ன புதுசா வந்து பண்ண போறாங்க? என்ன புதுசா வந்து செயல்படுத்த போறாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு டவுட்டா? என்ன? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியா வந்து தெர்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கியூரியாசிட்டியா வந்து இருக்கு. ஸோ அப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க. நானும் வந்து அதுக்காக தாங்க வந்து யோசிக்கிறேன். என்ன பண்ண போறாங்க? ஏது வந்து பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து ஆவலா இருக்கு. நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகிட்ட இருந்துட்டு நாகுகிட்ட வந்து ஃபோன குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேள வந்து ராஜேஸ்வரிய வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து அந்த மாரியான வந்து நாகுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்து ஏன்னா, ஒரு சூனியத்த வச்சு தான் வந்து இன்னொரு சூனியத்த வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த மாரியான ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாரி வந்து எனக்குள்ள வந்து தோணுது. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அவன் எப்படி வந்து அந்த லோனை வந்து வாங்கி அந்த லோன் மூலிமா வந்து மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அவன் வந்து பில்ட் பண்ணிடுறான் கட்டிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆஷா வந்து இருக்காங்க. பயங்கர ஆக்ரோஷத்தமா வந்து செம்ம கோவத்துல வந்திருக்காங்க. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும், மறுபக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் வந்து அதுக்கு தகுந்த மாரி சலிச்சவர் வந்து கிடையாது. எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தான் தன்னுடைய சொத்த வந்து ஒரு டைம் தான் வந்து இழக்க முடியும். அதே மாரி மீண்டும் மீண்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா, அத வந்து எப்படி வந்து நான் வந்து இழந்துருவேன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினைக்கிற? அது வந்து முற்றிலும் வந்து தவறு அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாரு. ஸோ, அந்த டார்கெட்டுக்குள்ள எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பா வந்து கால வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து ராஜேஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா, ஏற்கனவே வந்து ரஞ்சிதாவுடைய ஹெல்ப் இருந்திருக்கும். ஆனா, அந்த ரஞ்சிதாவுடைய ஹெல்ப்பு கூட வந்து இப்போ வந்து கண்டிப்பா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்ப தனியாளா தான் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி வந்து அவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்னடா இதெல்லாம் வாழ்க்கையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு வந்து போயிட்டுருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரகு இருந்துட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் இப்போ வந்து கேர்ஃபுல்லா தான் வந்து பண்ணணும். அந்த ராஜேஸ்வரி வந்து நம்மகிட்டயே வந்து இவள பத்தி தெரியுமா? அவள பத்தி தெரியுமா? ரேணுகாவ பத்தி தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டத வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சு எப்படியுமே வந்து பேனிக் ஆயிடக்கூடாது. எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுல வந்து தெளிவா வந்து இருக்காங்க. ஸோ இதில வந்து என்ன தெளிவா வந்து இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏதோ வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாக போது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரகு வந்து பிளான் பண்றாரு. நம்ம வந்து எந்த காய் நவுத்துறதா இருந்தாலுமே வந்து ராஜேஸ்வரிகிட்டயும் வந்து தெளிவா இருக்கணும். விஜய்கிட்டயும் வந்து தெளிவா இருக்கணும். அந்த சுடர்கிட்டயும் வந்து தெளிவா வந்து இருந்தா மட்டும் தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியுமே தவிர, மத்தபடி வந்து நம்ம வந்து வேற எது பண்ணாலுமே வந்து தப்பிக்க முடியாதுங்கிற மாரி தான் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரு விஜய் என்னது ரகு இருந்துட்டு பிளான வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ரகு நீ என்னதான் வந்து பிளான போட்டாலும், என்னதான் வந்து பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக போறதில்ல. நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து ஒரு வேலைய வந்து செஞ்சு விட்டுர்றாங்க. என் மல்லியம்மா கிட்ட வந்து போக்கூடாது. நீ வந்து மல்லின்னு வந்து நினைக்கவே வந்து கூடாது. மல்லி வந்து குடுக்குற சாப்பாட்ட வந்து நீங்க வந்து தட்டி விடுங்க. அதெல்லாம் அவ்ளோ வேலைய வந்து பண்ணிட்டு, நீங்க வந்து சிறப்பா வந்து அழகா வந்து ஜாலியா வந்து தூங்கிட்டு இருக்கீங்களா? எப்படி வந்து விட்டுருவேன். என்னால வந்து சத்தியமா வந்து விட முடியாது. கண்டிப்பா வந்து உங்கள வந்து என்ன மாரியான ஒரு பழி வாங்கணுமோ, அந்த மாரியான ஒரு பழிய வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ள வந்து தோணிருச்சு. ஸோ, அதனால வந்து நான் வந்து உங்கள வந்து நிம்மதியா இருக்க விடுவேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? நிம்மதியா அதுவும் வந்து தூங்கிட்டு இருக்கீங்களே! என் மல்லியம்மாவ வந்து அழ வச்சுட்டு, உங்களுக்கு வந்து நிம்மதியான வந்து தூக்கம் வந்து கேட்குதா? அந்த தூக்கத்த வந்து எப்படி வந்து கெடுக்கிறேன்னு மட்டும் வந்து பாரு. உன்ன வந்து நிம்மதியா வந்து இருக்க விட மாட்டேன்டி! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு வந்து கதவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுடர் வந்து நல்லா வந்து தூங்கிட்டுருக்கா. ஸோ, அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அந்த சுடருடைய ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா,
நைஸாக வந்து கழட்டிட்டாங்க. ஸோ ஃபோனை வந்து கழட்டும்போது வந்து என்ன ஆகுது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுவும், இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா கையில் வந்து பார்த்திங்கன்னா சுடருடைய ஃபோனும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது, யாரோ வந்து கால் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உண்டாக போகுது. ஸோ கால் பண்ணி வந்து வசமாக வந்து மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது, மாட்டிக்கிறதுக்கான சான்சஸுமே வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து ஃபீல் பண்ண போ வேண்டியதே வந்து கிடையாது, எப்படியுமே வந்து மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஸோ இதனால் வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு நல்லது வந்து நடந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது. அதுவும் இல்லாம விஜய் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய லோன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் லெவலில் வந்து பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கடைசியில் வந்து ஒரு இதாக வந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கனவு வந்து கனவாக போயிடுமா, இல்லை வந்து நிஜமாக வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதை வந்து எப்படி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.